சோதனைகளின் நேரத்திலே துஆக்கள் அதிகமாக வேண்டும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்விடத்திலே எப்படி மன்றாடினார்கள், எப்படி அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். யா அல்லாஹ், எல்லா வகையான சோதனைகளுக்கும் நான் ஆளாகி விட்டேன், நான் மிகைக்கப்பட்டு விட்டேன், நான் தோற்கடிக்கப்பட்டு விட்டேன், இனி இந்த மக்களுக்கு தாவா செய்ய முடியாது, என்னை கொல்ல முயற்சிக்கிறார்கள், என்னோடு நம்பிக்கை கொண்டவர்களை கொல்ல முயற்சிக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை, நூஹுடைய உம்மத்தை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்கு பார்த்தாலும் கல்லால் எரிந்து கொண்டிருந்தார்கள். நடக்க முடியாது, சமுதாயத்திலே எங்கும் வெளியே செல்ல முடியாது. எந்த அளவு இந்த குஃபார்கள் கொடியவர்கள் என்றால், அவர்களிலே ஒருவன் தன்னுடைய மகனை தோளிலே சுமந்து செல்வார். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து விட்டால், அல்லது ஒரு மூமினை பார்த்து விட்டால், தான் கல்லால் அடிப்பது மட்டுமல்ல, தனது மகனை தோளிலிருந்து இறக்கிவிட்டு அவனது கையிலே கல்லை கொடுத்து அடிக்க சொல்வார். இதுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் இதையெல்லாம் சொன்னார்கள். யா அல்லாஹ், இனி இந்த காஃபிர்களை பூமியிலே நீ விட்டுவிட்டால் இவர்கள் மட்டும் வழிகட்டதல்ல, இவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளையும் காஃபிர்களாகத்தான் ஆக்குவார்கள், இஸ்லாமின் எதிரிகளாகத்தான் ஆக்குவார்கள். அதுதானே இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. நம்மை பொறுத்தவரை இந்த சோதனைகள் நமக்கு புதியதல்ல, நம்முடைய சமுதாயத்திற்கு, உம்மத்தே முஃமினாவிற்கு இது புதியதல்ல. ஆனால் நாம் படிப்பினை பெறுவதில்லை. முந்தைய சமுதாயத்தினுடைய வரலாறுகளை அல்லாஹ் சொல்லி நமக்கு அறிவுரை கூறுகிறானே, அதிலிருந்து ஒரு அறிவுரையாவது நாம் அமல்படுத்தினோமா, கொண்டு வந்தோமா வாழ்க்கையிலே? முதலாவது துஆ. இந்த துஆ நம்மிடத்திலே எந்த அளவு இருக்கிறது? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், அத்தனை கொடுமைகளையும் அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள். சூரா நூஹை படித்து பாருங்கள். யா அல்லாஹ், என்னென்ன கொடுமைகளை செய்கிறார்கள், நான் இவர்களை எப்படியெல்லாம் இரக்கத்தோடு கருணையோடு இவர்களை அழைக்கிறேன். அல்லாஹ்விடத்திலே பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். யா அல்லாஹ், பகிரங்கமாக அழைக்கிறேன் எனது சமுதாயத்தை, ரகசியமாக அழைக்கிறேன், வெளிப்படையாக அழைக்கிறேன், தனியாக சென்று பேசுகிறேன், உன்னுடைய அன்பை எல்லாம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். அல்லாஹ், உன்னை பற்றி நான் இவர்களிடத்திலே பேசுகிறேன், இவர்களோ என்னை இப்படி துன்புறுத்துகிறார்கள். யா அல்லாஹ், இனி இந்த காஃபிர்கள் திருந்த மாட்டார்கள். அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள். தனக்கு இழைக்கப்பட்ட அத்தனை கொடுமைகளையும் அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள். நபிமார்களில் சோதிக்கப்பட்டவர்களிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிகப்பெரிய முன்னோடியாக இருக்கிறார்கள் எல்லா நபிமார்களுக்கும். முதலாவது அனுப்பப்பட்ட ரசூலே இந்த பூமியில் ஒரு பெரும்பான்மையான கூட்டத்தால், நிராகரிப்பாளர்களால், முஷ்ரிக்குகளால் சோதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள்.